ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஓகேவா? ஏன்னா இது ரிலேட்டடாக அவ்வளோ முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் அந்த டாப்பிக்கை டிஎன்பிஎஸ்சி விடவே மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பரு நான் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த தலைப்புலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது தேடுவாங்க. எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த தலைப்பு ஃபஸ்ட்டு எடுப்பாங்க அப்படின்னா சயின்ஸில் ரத்தம், இதயம், இந்த மாதிரி டாப்பிக்கு தான் எடுப்பாங்க. ஓகேவா? ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மனிதனின் உடல் சுற்றோட்டத்தின் முக்கிய ஊடகம்னு சொல்கிறாங்க. ஓகே, பகுதி பொருள் என்னென்ன இருக்குன்னா பிளாஸ்மா அப்படிங்கிற திரவ பகுதியையும் அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகளையும் கொண்டுள்ளது. அது என்ன மிதக்கும் ஆக்கக்கூறுகள் அப்படின்னா செல்லு, இந்த பிளட் செல் இருக்குல்ல, ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, இரத்த தட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மிதக்கும் ஆக்கக்கூறுகள்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா அப்படிங்கிற திரவ பகுதியும் அதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரத்தத்தில் பிளாஸ்மாவோட அளவு, பிளாஸ்மா அப்படிங்கிறது நிறைய புரதங்கள், நிறைய விட்டமின் கொண்டது, ஒரு காரத்தன்மை கொண்டது. ஓகேவா? ரத்தத்தில் பிளாஸ்மாவோட அளவு அவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க, 55%. ஓகேவா? அடுத்தது என்னென்னா இது சிறிதளவு காரத்தன்மை கொண்டது, கொஞ்சம் காரத்தன்மையாக தான் இருக்கும். உயிரற்ற செல் உட்பொருளை கொண்டது. கொஸ்டின் எப்படி வைப்பாங்கன்னா உயிர் உள்ளன்னு மாற்றி விடுவாங்க. ஓகேவா? உயிரற்ற செல் உட்பொருளை கொண்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குளோபுலின் அப்படிங்கிறது, இன்னொன்று ஃபைபுலினோஜன் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஆல்புமின் அப்படிங்கிறது ரத்தத்தில் எதுக்காக இருக்குன்னா, ரத்தம் எப்போவுமே நீர் தானே, இதெல்லாம் லிக்விடாக தானே இருக்குது. ஸோ அந்த நீரை சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த ஆல்புமின் அப்படிங்கிற புரதம் இருக்குது. அதே மாதிரி குளோபுலின் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பாற்றல். ஓகேவா? குளோபுலின் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பாற்றல். ஓகேவா? எதிர்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எதிர்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடும் குளோபுலின் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீர் சமநிலை, ஆல்புமின் அப்படிங்கிறது நீரை தானே நம்ம கையால் அள்ள முடியும்ல. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபைபுலினோஜன் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைபுலினோஜன் அப்படின்னா ரத்தம் உறைதல் அப்படின்ற பொருளில் அந்த ஒரு பயனுக்காக இருக்கக்கூடிய ஒரு புரதம். ஓகேவா? ஆல்புமின், குளோபுலின், ஃபைபுலினோஜன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். புளியை பார்த்தா நம்ம அப்படியே உறைஞ்சி போயிடுவோம்ல, அதான் புளின்ற ஒரு வார்த்தை வருதுங்க. புளியை பார்த்தா உறைஞ்சி போயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரத்த செல்னு பார்க்கும்போது ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படின்றது அர்த்தம். எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டபிள்யூபிசி அப்படின்னா ஒயிட் பிளட் செல். ஓகேவா? வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லியூக்கோ அப்படின்னாலே ஒயிட் தான். ஓகேவா? லியூக்கோசைட்டு டபிள்யூபிசி. ரத்த தட்டு அப்படின்னா த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரத்த தட்டு அப்படின்னா த்ராம்போசைட். எரியிற நெருப்பு என்ன கலர் இருக்குன்னா சிவப்பு நிறம் இருக்கா, அப்போ ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லியூக்கோனாலே வெள்ளைன்றது தான் அர்த்தம். த்ராம்போசைட்டு அப்படிங்கிறது ரத்த தட்டுக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதெல்லாம் தான் ரத்த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்பிசியை பற்றி பார்த்தோம்னா ஆர்பிசி அப்படிங்கிறது எரித்ரோசைட் என அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன்று, மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ரத்த செல். ஓகேவா? மனித உடலில் எந்த செல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்பிசி தான் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது எங்கே உருவாகுதுன்னு கேட்பாங்க. எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது, எலும்பு மஜ்ஜை. ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிசி அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய முக்கியமான வேலை என்னென்னா வாயு பரிமாற்றம். ஓகேவா? இது ஆக்சிஜன் படகு அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இதோட வடிவமே இந்த ஒர்க்கில் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கம் குழிவாக இருக்கும். அந்த 2 பக்கம் குழிவில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை கொண்டுட்டு போயிட்டு செல்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு வருது. அப்படின்றதுனால இதோடைய முக்கியமான பணி வாயு பரிமாற்றம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் சிவப்பு நிறமாக உள்ளது. ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால தான் ரத்தம் சிவப்பாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாலூட்டிகளின் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பு அணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கருவானது காணப்படுவது இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. பாலூட்டிகளோட முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணு. ஓகேவா? முதிர்ச்சி அடைந்த அப்படிங்கிற வார்த்தை நமக்கு முக்கியம். முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுவில் தான் இந்த செல் நுண்ணுறுப்பு ப்ளஸ் உட்கர்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருபுறமும் குழி உடைய தட்டு வடிவம் கொண்டது, அது நம்ம பார்த்தாச்சு. ஆர்பிசியோட வாழ்நாள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 120 days. ஓகேவா? 120 நாள். ஆர்பிசி செல்லு ஒரு செல்லு இன்றைக்கி தான் புதுசாக பிறந்து குழந்தையாக வருது அப்படின்னா அது 120 நாள் தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிக்கப்படும். ஓகேவா? அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையிலேருந்து நிறைய ஆர்பிசி உருவாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் 120 நாள்.
ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால தான் ஆக்சிஜன் படகு அப்படின்னே அதை சொல்லுவாங்க. பாலூட்டிகளின் ஆர்பிசியில் உட்கரு இல்லாது இருப்பதனால் அந்த செல்லானது இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கரு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த குழியே வந்திருக்கு. 2 பக்கம் குழியாக இருக்குல்ல. உட்கரு இருந்துச்சுன்னா அது மட்டமாக இருந்திருக்கும்ல. உட்கருவே இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த குழியே வந்துச்சு. அதில் தான் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் இருப்பதால், மைட்டோகாண்ட்ரியா எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த சைட்டோபிளாசம் அந்த உட்கருக்குள்ளே தானே வரும். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியாவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மெல்லிய இரத்த தந்துதிகளுக்குள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. ஒன்றும் கிடையாது, ரத்தத்தில் ஆர்பிசி அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பு வந்து செல்களால் கட்டமைக்கப்பட்டதான். அந்த செல்லுக்கு வந்து பார்த்தோம்னா உணவை தரக்கூடியது இதுதான். ஓகேவா? அதேமாரி டபிள்யூபிசியை வந்து லியூகோசைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை அப்படின்னாலே இது ஒரு கலர்லேயே வராது. ஓகேவா? ஸோ வந்து நிறம் அற்றது. வெள்ளை அப்படிங்கிறது அனைத்து நிறங்களின் கூட்டமைப்பு தான். ஓகேவா? அதனால் இவை நிறமற்றவை. வெள்ளைங்கிறது ஒரு நிறம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டக்கூடாது. இவை நிறமற்றவை. ஹீமோகுளோபின் இல்லை, அதனால் வெள்ளையாக இருக்குது. ஓகேவா? ஆனால் உட்கரு வந்து இங்கே இருக்குது. எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர் முடிச்சு போன்றவற்றில் இந்த WBC வந்து அதிகம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது அமீபாவை போன்று நகரக்கூடியவை. அமீபா பார்த்துருப்போம், போலிக்கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இது நகரும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. WBCயை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று துகள்கள் உடைய செல்கள், இன்னொன்று துகள்கள் அற்ற செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துகள் உடையது, துகள் அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. துகள் உடைய செல் வந்து பார்த்தோம்னா இவை சைட்டோபிளாசத்தில் துகள்களை கொண்டுள்ளன. துகள்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துகள் எங்கே இருக்கும்னா அந்த செல்லோட சைட்டோபிளாசத்தில் துகள் இருக்கும். இவற்றின் உட்கருக்கள் ஒழுங்கு அற்றவை அல்லது கதுப்புகள் உடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு அற்றவைன்னு கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக இருக்காது. ஓகேவா? இதை தான் 3ஆக சொல்கிறாங்க. இனிமேல் கொஸ்டின்ஸ் ஏரியா அப்படியே வந்துடும். நியூரோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈசினோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க, பேசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து துகள் உடைய செல்களில் வந்துடுது 3 டைப்பு. ஓகேவா? நியூரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நியூரோஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூரோஃபில் ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அளவில் பெரியவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவற்றின் உட்கரு 2 to 7 கதுப்புகளை கொண்டுள்ளது. ஓகேவா? 2 to 7, 2லேருந்து 7 வரைக்கும் கதுப்புகள் இருக்கும். அந்த உருண்டையாக இருக்கு இல்லையா அந்த செல்லுக்குள்ளே, அந்த மாதிரி 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நியூரோஃபில்லில். அடுத்தது என்னென்னா, மொத்த வெள்ளை அணுக்களில் 60லேருந்து 65% வரைக்கும் நியூரோஃபில் தான் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த WBCயில் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த நியூரோஃபில் தான். 60 to 65 அதேமாரி அளவுலையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நமக்கு. அடுத்தது என்னென்னா, நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோய் தொற்று வீக்கம் வந்துச்சு அப்படின்னா இதோட எண்ணிக்கை வந்து அந்த டைமில் அதிகரிக்கும். ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏதோ ஒரு நோய் தொற்று ஒன்று வருது, இல்லை உடம்புல ஏதாச்சும் அடிபட்டு வீங்கி போயிடுது அப்படின்னா அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த WBC நியூரோஃபில், ஓகேவா, இது வந்து அந்த இடத்துல அதிகமாக ஒரு டீம் கூடிடுவாங்க. கூடி விவாதித்து என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் இதை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணுவாங்க. WBC வந்து ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா உடலின் போர்ப்படை வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. WBC தேவையான அளவு நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எந்த வகையான நோய் தாக்குனாலுமே நமக்கு எதிர்ப்பு சக்தியோட அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. யார் அப்படின்னா WBC. ஓகேவா? அதுவே அளவு அதிகமாக இருந்தால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அதுவும் பிரச்சனை தான். அதிகமாகலாம் இருக்கக்கூடாது, தேவையான அளவு இருக்கணும். அது சொல்லியிருக்காங்க. நோய் தொற்று அப்புறம் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா ஈசினோஃபில், காய சாயம் ஏற்பிகள் அப்படின்ற இன்னொரு பேர் இதுக்கு இருக்குது. ஓகேவா? கார சாயம் ஏற்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றின் உட்கரு 2 கதுப்புகளை கொண்டது. ஈசினோஃபில்ல எத்தனை கதுப்பு இருக்குது அப்படின்னா 2 to 7 அப்படின்னா அது நியூரோஃபில் வந்துடுது. ஓகேவா? அதே ஈசினோஃபில்ல 2 கதுப்பு தான். அப்படின்றத மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டு அதில் எத்தனை 2 புள்ளி வைக்கிறோமா, 2 புள்ளிங்கிறதுனால 2 கதுப்பு அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொத்த WBCயில் 2%லேருந்து 3% வரைக்கும் இந்த ஈசினோஃபில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 to 3%.
அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு 2 புள்ளி தானே இருக்குது, அதே மாதிரி 2 புள்ளி தான், அதுலேருந்து 1% அதிகப்படுத்திக்க வேண்டியதான். பர்சன்டேஜ் நமக்கு 2ல் வந்துருச்சு, கதுப்புகளும் நமக்கு 2ல் வந்துருச்சு. ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்ற ஒரு எழுத்தை மட்டும் வச்சு 2 புள்ளி வைக்கிறதுனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வாமை, அலர்ஜின்னு சொல்கிறாங்கல்ல, ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அலர்ஜி, இந்த ஒட்டுண்ணி தொற்று இந்த டைமில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஈசினோஃபில் அந்த இடத்துல கூடி பேசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஈஸியாக அலர்ஜியை அதே மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக அலர்ஜி வந்துடும் நமக்கு. ஒன்றும் கிடையாது, ரோட்டில் போகிறோம், ஏதோ டஸ்ட்டு ரொம்ப இருக்குது, டஸ்ட் அலர்ஜி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, டஸ்ட் அலர்ஜிலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக மீன்ஸ் ஈசினோஃபில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோடைய முக்கிய பணி என்னென்னா நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது. நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா பேசோஃபில் அப்படின்னா கதுப்பு உடைய உட்கருவை கொண்டுள்ளன. இங்கேயும் கதுப்புகள் இருக்குது, அதே மாதிரி எத்தனைன்றதெல்லாம் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கல. மொத்த WBCயில் 0.5%லேருந்து 10% வரைக்கும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசோஃபில் அப்படிங்கிறது 0.5லேருந்து 10% வரைக்கும். 2 to 7னா நியூரோஃபில். ஓகேவா? அதுவே 2 அப்படின்னா அது ஈசினோஃபில். பேசோஃபில்னால் 0.5லேருந்து இங்கே கதுப்பு இருக்குது, ஆனால் பர்சன்டேஜ் 0.5லேருந்து 10% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருளை வெளியேற்றுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த டைமில் வரும் அப்படின்னா வீக்கம். பேசோஃபில் தானே, நம்ம யாருக்கிட்டாச்சும் போய் ஓவராக பேசணும்னு வச்சிங்களேன், வாயில் குத்தி வீங்க வச்சுருவாங்க. அதானே உண்மை. ஓவராக பேசுனா வாய் வீக்கம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருளை வெளியேற்றக்கூடியது பேசோஃபில். அதே மாதிரி வீக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு இங்கேயும் வரும், ஆனால் இங்கே நோய் தொற்றுங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நியூரோஃபில்ல. அதே மாதிரி துகள்கள் அற்ற செல்கள்னு பார்க்கும்போது சைட்டோபிளாசத்தில் துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அது துகள்கள் உள்ளது, இல்லை அப்படின்னா துகள்கள் அற்றது. சைட்டோபிளாசத்தில் துகள்கள் இருக்காது. இங்கே இதையும் 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா மோனோசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிம்போசைட்டு, இன்னொன்று மோனோசைட். இப்போ லிம்போசைட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த வெள்ளை அணுக்களில் இவை 20%லேருந்து 25% வரைக்கும் இருக்குது. 20 to 25% வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 20லேருந்து 25% வரைக்கும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது லிம்போசைட்டு. அதே மாதிரி வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்குகின்றன. வைரஸு அப்படி இல்லைன்னா பாக்டீரியா நோய் தொற்று எதுவும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த லிம்போசைட் என்ன பண்ணும் அப்படின்னா நோய்க்கான எதிர்ப்பொருளை உருவாக்கிடும். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்தது மோனோசைட். மோனோசைட்னு பார்க்கும்போது லியூகோசைட்டுகளிலேயே மிகவும் பெருசு. லியூகோசைட்னா WBCலேயே ரொம்ப பெருசு எது அப்படின்னா இந்த மோனோசைட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இதனுடைய வடிவம் என்ன அப்படின்னா அமீபாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வடிவம் பார்த்தோம்னா அமீபாய்டு அப்படிங்கிற வடிவம். மொத்த WBCயில் 5லேருந்து 6% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோனோசைட்டுங்கிறது 5% to 6% வரைக்கும். ஓகேவா? அடுத்தது என்னென்னா இவை விழுங்கு செல்களாதலால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விழுங்கு செல்கள், அதாவது பாக்டீரியாவையே பார்த்தோம்னா சாப்பிட்றோம். ஓகேவா? விழுங்கு செல்கள் ஆதலால். ஓகேவா? மோனோசைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, லியூகோசைட்லேயே ரொம்ப பெருசு. அதே மாதிரி இரத்த தட்டுகள் அல்லது திராம்போசைட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த தட்டுகள்ன்றது அளவில் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி நிறம் அற்றவை, உட்கரும் இங்கே கிடையாது. 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் 1 கன மில்லிமீட்டர், ஓகேவா? லிட்டர்லாம் கிடையாது, செக் பண்ணியாச்சு. ஓகேவா? 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் 2,50,000 to 4 லட்சம் வரைக்கும் ரத்த தட்டு இருக்குதான். 2.5 லட்சம் to 4 லட்சம் வரைக்கும். ஓகேவா? 2.5 to 4 லேக்கு. ஓகேவா? அவ்வளோ ரத்த தட்டு, 1 கன மில்லிமீட்டர் ரத்தம். ஓகேவா? இதோடைய வாழ்நாள் RBC 120 நாள் பார்த்தோம். இதோடைய வாழ்நாள் 8லேருந்து 10 நாள். ஓகேவா? 8 to 10 நாள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். திராம்போசைட்டுடைய வாழ்நாள் 8 to 10. ஓகே, அடுத்தது என்னென்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் 10-8 அப்படின்னு வருதா, 108 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 108 அப்படின்னா நமக்கு வந்துடுதுல 1 வந்துடுது, 0 வந்துடுது, 8 வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா திராம்போசைட்டு 108ல் போகுது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நம்ம அங்கே பிரிச்சுக்கலாம், ஷார்ட்கட் ஞாபகம் வந்துடும். 8 to 10 நாள் அப்படிங்கிறது அப்படியே தலைக்கீழ் எழுதிக்க வேண்டியதான் 108ன்னு. ரத்தம் முறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திராம்போசைட்டோட முக்கியமான ஒரு பணியே பார்த்தோம்னா ரத்தம் முறைதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க.
காயத்தின் போது ரத்தப்போக்கை தடுக்கும். கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருக்கும், ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா அந்த இடம் உறைஞ்சி போய் அப்படியே கட்டியாக மாறி போயிடுச்சுல, அதை கட்டியாக மாற்றுறது யாருன்னா இந்த த்ராம்போசைட்டு தான். அதே மாதிரி ஆர்பிசி வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசைத்தீமியா அப்படிங்கிற நோய் ஏற்படும். அதே மாதிரி அனீமியா அப்படின்னா ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைஞ்சி போகிறது ரத்தத்தில். லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது ரத்தத்தில். லியூகோஃபீனியா அப்படின்னா டபிள்யூபிசியோட எண்ணிக்கை குறையிறது ரத்தத்தில். த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னா இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். நமக்கு லியூகோன்னு வந்துச்சுனாலே டபிள்யூபிசி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அதே மாதிரி த்ராம்போசைட்னாலே என்ன தான் நமக்கு ரத்த தட்டு, அதுக்கும் பிரச்சனை இல்லை, ரத்த தட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போகிறது. இதில் நீங்கள் பாருங்கள், யா அப்படின்னு முடிஞ்ச எல்லாமே எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். அனீமியா எண்ணிக்கை குறையுது, லியூகோபினியா எண்ணிக்கை குறையுது, த்ராம்போசைட்டோபினியா எண்ணிக்கை குறையுது. அதுவே வந்து சிஸ்ன்னு ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, அது டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். யான்னு வந்துச்சுனாலே குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்பிசி அதிகரிச்சுதுன்னா பாலிசைத்தீமியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? ஆர்பிசி அதிகரிச்சுதுன்னா பாலிசைத்தீமியா. இது வந்து 10th புக்கில் இருக்காது, வேறு ஒரு புக்கில் ரெஃபர் பண்ணி எடுத்தது, 12th எடுத்தது, 11th 12th எடுத்தது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 10th புக்கில் உள்ள ஷார்ட்கட்னா யா அப்படின்னாலே குறைஞ்சிது, ஆர்பிசிக்கு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். அடுத்தது ரத்தத்தின் பணிகள் அப்படின்னா ரத்தத்தோட வேலை என்ன? சுவாச வாயுக்களை கடத்துது. ஒன்றும் கிடையாது, ஆக்சிஜனை செல்லுக்கு கொண்டு போகுது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை திரும்ப எடுத்துகிட்டு வருது, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து O2 CO2 இதெல்லாம் வந்து இங்கேருந்து அங்கே கொடுக்கறது, அங்கேருந்து இங்கே வாங்குறது, அந்த வேலை தான் அதுக்கு. செரிமானம் அடைந்த உணவுப் பொருள்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது. ஓகேவா? அதே மாதிரி ஹார்மோன்லாம் வந்து ஏதோ ஒரு சுரப்பியில் ஏதோ ஒரு ஹார்மோன் சுரந்து ரத்தத்தில் கலந்துரும். ரத்தத்தில் கலந்துரும். ரத்தம் நம்ம உடல் முழுவதும் பாய்தான். எந்த உறுப்பு அந்த ஹார்மோன் வேணுமோ அந்த உறுப்பே அந்த ஹார்மோனை ரத்தத்துலேருந்து எடுத்துக்கும். அப்போ ஹார்மோனை கடத்துகிற வேலையும் ரத்தம் தான். நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நோய் தாக்குதலில் இருந்து உடலை காப்பாற்றுகிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உடலின் வெப்பநிலை மற்றும் pHஐ ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலோட வெப்பநிலை மற்றும் pH மதிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய தாங்கு ஊடகம் எதுனா ரத்தம் தான். ரத்தத்தோட pH மதிப்பு அத்தனை டைம் கேட்டிருக்காங்க, 7.35 to 7.45ங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்மா அப்படிங்கிறதுக்கு எவ்வளோனா 7.4, அந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில உள்ள வேல்யூவாக இருக்குது பாருங்கள், 7.4. ரத்தத்தோட pH மதிப்பும் பிளாஸ்மாவோட pH மதிப்பும் ரொம்பவே முக்கியம். ரத்தத்தில் பிளாஸ்மா எவ்வளோ இருக்குது, எத்தனை % இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது, அது ரத்தத்தோட வேலை தான். அதேமாரி ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் இதை கேட்பாங்க. அதுமாதிரி மோனோசைட்னா என்ன, லியூகோசைட்னா என்ன இதை கேட்பாங்க. அதே மாதிரி அந்த நோய்களை வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரத்த நாளங்கள், தமனிகள், சிரைகள் இதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். இரத்தத்தை கடத்தக்கூடிய கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் இரத்த நாளங்கள் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இரத்த நாளங்கள் அதுதான். அதாவது இவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமனிகள், சிரைகள், இரத்த நுண் நாளங்கள், அதாவது தந்துகின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமனிகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்றத இதயம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் ரத்தம் மட்டும் பார்த்துருக்கோம். ரத்தத்தில் முக்கியமான ஏரியா எங்கெங்கே கேட்பாங்க அப்படின்றத சொல்கிறேன், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரத்தத்தோட pH மதிப்பு பிளாஸ்மாங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த ஏரியா எந்தெந்த நோய் என்னென்ன குறைபாடுங்கிறது நமக்கு தெரியணும். அதேமாரி ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது, வாழ்நாள் எவ்வளவு, அந்த ரத்தத்தட்டோட வேலை என்ன, ஆர்பிசியோட வேலை என்ன, டபிள்யூபிசியோட வேலை என்ன, செல்லை விழுங்குறது எதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாரி அமீபாய்டு போன்ற வடிவம் எது அப்படின்னா மோனோசைட்டு. அதேமாரி எதிர்ப்பொருளை உருவாக்குறது, எந்தெந்த நோய் வரும்போது என்னென்ன பேசோஃபில் வருமா, நியூரோஃபில் வருமா, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். எத்தனை கதுப்பு இருக்குங்கிறத ஈசினோஃபில் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கார சாயமேற்பிகள் 11th புக்கில் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுமாரி துகள் உள்ளது, துகளற்றதுன்னு டபிள்யூபிசியை பிரிக்கிறாங்க. துகள் உள்ளது தான் 3 டைப்பு, துகள் இல்லாதது 2 டைப்பு, மோனோசைட்டு, லியூகோசைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி வந்து ஆர்பிசினா என்ன, டபிள்யூபிசினா என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதோடைய வாழ்நாள் காலம் 120, எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது, வாயு பரிமாற்றம், அதுமாரி எரித்ரோசைட்னா என்ன, லியூகோசைட்னா என்ன, த்ராம்போசைட்னா என்ன, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா முக்கியம். ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் ரொம்ப முக்கியம். எவ்வளோ % 55% இருக்குது. பிளாஸ்மாக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதாங்க ரத்தம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் இதயம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோடு பார்ப்போம். தேங்க்யூ.